ஒளியினிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பலர் எல்லாம் நன்றாகவும் சரியாகவும் இருப்பதாக தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் தேவனிடமிருந்து எதுவும் மறைந்திருப்பதில்லை. அவர் நம்மை ஒளியினிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். அது நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, நம்மை சுத்திகரிப்பதற்காகவே அவர் அழைக்கிறார். ஒளியில் நடப்பது என்றால் நாம் பாவம் இல்லாதவர்களாக மட்டுமல்லாமல் தேவனுக்கு முன்பாக வெளிப்படையாக சுத்த பளிங்கை போல் நடப்பதாகும். நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய எல்லாவற்றையும் பாவங்களை அறிக்கையிடும் போது நம் சொந்த முயற்சியால் ஒருபோதும் செய்ய முடியாததை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் செய்கிறது. அது நம்மை சுத்திகரிக்கிறது, சீர்படுத்துகிறது, நம்மை புதிதாக்குகிறது. எதிரியானவன் நம்மை குற்ற உணர்விலும் அவமானத்திலும் சிக்கி இருளிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதமான ஒளியினிடத்தில் நம்மை அழைக்கிறார். மன்னிப்பையும் விடுதலையையும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தையும் அவர் நமக்கு தர விரும்புகிறார். நம்மை இரட்சித்தவரிடம் இருந்து உங்களை மறைத்து கொள்ளாதீர்கள். கிறிஸ்துவின் ஒளிக்குள் அடியெடுத்து வையுங்கள். அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். கிருபை நம்மை சீர்படுத்தும். ஆமென்.